தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது. 2020 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 72% வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும். இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதாவது 72% மேல போச்சுன்னா முன்ன கணக்குகள் மாறும். அப்படின்ற போது தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 33.60% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்தால் 28.70% வாக்குகள் தான் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடமாறும் இரு கட்சிகள் தாவேகா பாஜக இது நாம் தாக்கா. இதுல என்ன பிரச்சனை? தாவேகா நாம் தமிழர் இன்னும் சில அடுத்தகட்ட ஆய்வுகள் 3 ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம். இதுல சில சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு எவ்வளவு ஓட்டு சரி 1% ஓட்டு கன்ஃபார்மா தெரியுது. அது ஏறுதா இறங்குதான்ற இன்னும் அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும். அப்படி பாக்குறப்ப தான் அந்த 25% 2 பேரையும் அடக்கியிருக்கேன். அப்புறம் விஜய் அவர்களுக்கு 18% வாக்குகள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமா இருந்தால் நிச்சயமாக 18% வாக்குகளை புடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது 80 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ திமுக சதவீதம் குறைந்ததோ அதுபோல் தாவேகா கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு அந்த பார்வையில் எடுத்துக்கலாம். 25.3% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கும் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்படாத 8% அந்த சேர்த்து 18.40%. இதுல 8% வாக்குகள் மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கில் வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேகா கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குலாம் திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புன்றது இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் முடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகின்றது 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். எனி டவுட் கேட்கலாம். அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 தேர்தலுடன் ஒப்பிட்டு பின்னாடி வச்சிருக்க கர்நாடகா 2019 நாடாளுமன்ற தேர்தல், கர்நாடகா தேர்தல், அதுக்கடுத்து 2020 சட்டமன்ற தேர்தல், அதுக்கடுத்து 24 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கும் நான் சொன்னதுக்கும் இசிஐ தேர்தலுடைய இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் வந்துகின்ற விஷயமும் நான் பதிவிடப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நடுநிலையாக யார் ஒரு ஆதரவு இல்லாம ஒரு காலத்தில் திமுக சொம்புறது இப்ப பாஜக இதுன்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா யார் ஒரு தெய்வம் நான் நல்ல தனி உறவனாக கடுமையான இன்னைக்கு கடன் தான் பட்டிருக்கேன். இன்னைக்கு வரை என் காசு தான் போயிருக்கு. ஒருத்தருடைய உதவியும் இல்லாம இன்னைக்கு வரை 25 ஆண்டுகளா அந்த களத்தில் நிற்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கிறேன். அந்த பதிவை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனுடைய சமீபத்தினுடைய நடந்த தேர்தல்கள் ஒரு 4 தேர்தல் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன். அதையும் ஒப்பிட்டு பொறுப்பான கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன்.